மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு விதமான எரிச்சலும் வருது இல்லையா? அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறதுல இருக்குது சார். நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன் சார். கார் வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், குளிச்சிருவேன், சாப்பிட்டு கிப்ட்டு ரேபிட்டோ ஓட்டிட்டு 1 ஹவர் வர லொக்கேஷன் இங்கேருந்து அங்கே லொக்கேஷன் போடுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் வரும்போது ரைடு ஓட்டுவேன். மறுபடியும் பார்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்ட் டைம் ஒர்க்கு முடிப்பேன். மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த கார் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன் சார். இவ்வளோ ஒர்க்கு வந்து யாருக்கு பண்ணுறேன்? மனைவிக்கு பண்ணுறேன். அவங்க அப்பா பண்ணாரா? 10:30 மணி வரைக்கும் அவங்க அப்பா ஒர்க் பண்ணாரா? அப்பாவை விட ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி டைமில் ஒய்ஃபுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார். அந்த மாதிரி டைமில் நாங்கள் உடஞ்சிடுறோம். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்கள ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒர்க்குக்கு போனாங்கன்னா, ஏதோ ஒரு ஒர்க் இருக்கட்டும், மந்த்லி நம்மளுக்கு ஒரு 5,000 வந்தால் கூட நான் இந்த ஒர்க்கையே நான் கண்டினியூ பண்ணுறேன். வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க? ஆமாம் சார். போக மாட்டேங்கிறாங்க. போக மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை சின்ன வயசில் அப்படி வளர்க்கலை, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிற